காரைக்குடி மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குதாக்கா? கண்டிப்பாக இருக்கு. நாங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்போம். சரிக்கா. என்ன காரணத்துக்காக விஜய் வரணும், விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கக்கா? என்ன காரணம்னா, முதல்ல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் முதல்ல ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த காரைக்குடி மாதிரி இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக இருக்கும். புதுசாக விஜய் வந்துடுறாரு, விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஆதரவு உண்மையாகவே இருக்குமா? உண்மையிலே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சரி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு திமுக அதிமுக ஏதோ ஒரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளுங்க. விஜய் ஒன்றுமே கொடுக்க மாட்டாரு, அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு கொடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அவர் வந்தாலே போதும், மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதனால நாங்கள் அவருக்கு கூட யார் கொடுத்தான்னு கொடுக்கறதுனால நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவ்வளோ ஒரு நம்பிக்கை விஜய் மேலே வர என்னக்கா காரணம்? புதுசாக ஒருத்தர் வர்றாரு, நல்லது செய்யணும், மக்களுக்கு வரட்டுமே, நம்ம எதிர்க்கணும், வரட்டும் பார்ப்போம். அவரை நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் வர்றாரு, அதனால அவரும் வரட்டும், நல்லபடியாக எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். நாளைக்கு விஜய் காரைக்குடி வராரு, அவருக்கு விஜய் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதாக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, பக்கத்தில் வச்சுக்கோங்கக்கா. சொல்லுங்கக்கா. ஏன் விஜய் மேலே அந்த நம்பிக்கை வர ஏதாவது காரணம் இருக்குதுங்களாக்கா? காரணம்னா இல்லை, ஏன்னா எல்லாரும் நடிகர் இப்போ அஜித் வந்தால் கூட பார்க்க ஓடுவாங்க. அஜித் வந்தாலும் இப்போ விஜய் வந்தால் பார்க்க போகிறதுக்கு என்ன காரணங்க? ஏன்னா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, அம்மா விஜய் வந்திருக்காங்க பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பேசுகிறதெல்லாம் விஜய் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிக்கா. அவர் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஒரு வாட்டி வரட்டும், அவரும் வந்து பார்க்கட்டும், வரவங்களே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரைக்குடியை பொறுத்தவரை குறிப்பாக அதிமுக வரும் இல்லைன்னா திமுக வரும், ஏன் விஜய் வந்தால் வாய்ப்பு கொடுக்கணுங்க? நல்லா கொடுத்து பார்ப்போமே, கொடுப்போம். உங்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்காக்கா? விஜய் வந்தால் இந்த நல்லது பண்ணுவார் அப்படின்னு? பிள்ளைகளுக்கு படிப்பு, விவசாயிகள், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாருல்ல, படத்துல எல்லாம் செய்கிறாரு, அந்த மாதிரி நிஜத்திலே ரியலாகவும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை அவர் காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஏங்க இங்கே வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, நீங்கள்லாம் சும்மா விஜயை பார்க்கத்தான் போகிறேன். பேசுறதே கேட்க போகிறோம்ல, பேசுறது கேட்க போகிறோம், அவருக்கு ஓட்டு போடுவோம். அப்போ காரைக்குடியில் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காக்கா? நல்லா வாய்ப்பு இருக்குது. நன்றி. விஜய் வந்திருக்காரு, காரைக்குடி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதுங்களாக்கா? நல்ல ஆதரவு இருக்குது. அக்கா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சும்மா விஜய் எல்லாம் காரைக்குடி வந்ததே கிடையாது, அதனால சும்மா மக்கள் பார்க்க போகிறாங்க, மற்றபடி விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாங்களேக்கா? இருக்குது. அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு வாய்ப்பு கொடுக்கணும்? இருக்கட்டுமே, அவருக்கு வந்து பார்க்கட்டுமே, வந்தவங்களே நீங்களாம் எப்படிக்கா பார்க்குறீங்க? நீங்கள் அதிமுக திமுக பண்ணுற ஏதோ கட்சி தலைவர்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு மாற்றாக விஜய் வருவார்னு எப்படிக்கா நம்புறீங்க? வரணும். இல்லை, அவருக்கு நடிக்கத்தான் தெரியும், அவர் எப்படி அரசியல் பண்ணுவோம்? அரசியல் பண்ணாலும் வருவார் கண்டிப்பாக. 100%. நன்றிக்கா. உறுப்பினராக இருக்கப்பா. சரிக்கா. விஜய்காரன்னு ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் டிஎம்கே இப்படி தான் இருந்தாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கி பார்ப்போம், மக்களுக்கு நல்லது செய்வார் நம்புகிறோம். சரி. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சும்மா விஜய் வந்தால் பார்க்க கூட்டம் வரும், ஆனால் ஓட்டாக மாறாதுங்கிறாங்களேக்கா? அப்படி இல்லைப்பா, அவர் ஒரு ரசிகர், நமக்காகத்தானே வராது, நம்மளை நம்பி இறங்குறாரு, அப்போ அவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதான் எங்களுடைய கோரிக்கை. மக்கள் மத்தியில் உண்மையாக விஜய்க்கு ஆதரவு இருக்காக்கா காரைக்குடியில்? கண்டிப்பா, பிரபு சார் கண்டிப்பா இருக்கு, நிறைய நல்லது பண்றாரு, அவர் இயற்கையாகவே நல்லது பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் நல்லது பண்ணணும், மென்மேலும் வளரணும். டிவிக்கே தான் நாங்கள். டிவிக்கே தானே. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா இல்லையாண்டம்மா? நீங்கள்லாம் அப்படி பார்க்குறீங்களாமா, இல்லை சும்மா விஜய் தான் பார்க்க போகிறீங்களாமா? இல்லைப்பா, ஆதரவு இருக்குங்களா? உங்கள் வீட்டில் யாராவது விஜய் ரசிகர் இருக்காருங்களாமா? எல்லாரும் ரசிகர் தான், விஜய் ரசிகர். அவங்க உங்களை ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி. இங்கே காரைக்குடியில் விஜய் வெற்றி பெறுவாரா? நாளைக்கு விஜய் இங்கே வர்றாரு, மக்கள் மத்தியில் காரைக்குடி மக்கள் மத்தியில் உண்மையாக விஜய்க்கு ஆதரவு இருக்குதாக்கா? வெற்றி பெறுவாராக்கா? ஏன்னா இங்கே திமுக அதிமுக தான் எப்பவுமே ஜெயிக்கும், இப்போ எப்படி விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்க? ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கக்கா? இல்லை, இந்த ஏதாவது விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இதை சரியாக விஜய் பண்ணுவார், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னா? ஒரு மக்களையும் இல்லை, பெண்கள் பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறீங்களா? நன்றிக்கா. இருக்குது. ஏக்கா எப்பவுமே இது அதிமுக இல்லை திமுகவோட கோட்டையாக இருந்திருக்கு, விஜய்க்கு எப்படிக்கா எங்கள் ஆதரவுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் யாராவது விஜய் ஃபேன் இருக்காங்களாக்கா? இருக்கிறாங்க. என்னக்கா உங்களை கண்டிப்பாக எல்லாருமே விஜய் ஃபேன். சரி. அப்போ விஜய்க்கு ஆதரவு இருக்காக்கா காரைக்குடியில்? பிரபு வெற்றி பெறுவாரா? வந்துடுவார். நன்றி பாப்பா. சரி.
விஜய் வர்றாரு எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு உண்மையாக ஆதரவு இருக்குதா? இந்த காலத்தில் நிறைய இருக்குது. மக்கள்லாம் பேசுகிறாங்களா அந்த மாதிரி விஜயை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சரி, சொல்லலை, விருப்பம் இருக்கு எல்லாரும். விருப்பம் இருக்குது. ஆனது வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நல்லது பண்ணதானே போடுவாங்க. சரி, இப்போ தானே வர போகிறாரு, ஆ, அதை வச்சு நன்றி. இதில் ஆதரவு இருக்குதாக்கா? கண்டிப்பாக இருக்குது. அப்படி சொல்ல என்னக்கா காரணம்? ஏன்னா அதிமுக திமுக போன்ற என்னக்கா கேட்கல. விஜய்க்கு தான் உங்கள்கிட்ட ஏன் வராருமா? உட்காருங்கம்மா, நீங்கள் ஃப்ரீயாக உட்காருங்கம்மா, நீங்கள் உட்காருங்க. விஜய் வராரு, மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்குதாம்மா? நிறையா இருக்குது. எல்லாருமே டிவிக்கு தான் இருக்காங்க. டிவிக்கே என் தான். பையனும் எல்லாருமே விஜய்க்கு தான். என் பையன்லாம் அதில் தான் இருக்கேன். இதுதான் இருக்காங்க. ஆமாம். ஏன் வந்து டிவிக்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் டிவிக்கேக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமா? இப்போ ஒரு காரணம் இருக்கணும். இப்போ அதிமுக சரியில்லைன்னு திமுக போட்டோம், திமுக சரியில்லைன்னு அதிமுக போட்டோம். ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்கிறாரு? அந்த இதில் இருக்கா, அப்பையிலேருந்து இருக்கா, சின்ன பிள்ளைலேருந்து. சரி, அதனால என்னையும் போட சொல்லியிருக்கேன். சரி, நீங்கள் போடுவீங்க, மக்கள் ஆதரவு இருக்குது. இருக்குது, நிறைய இருக்குது. நன்றி. அக்கா, நீங்கள் சொல்லுங்க, நாளைக்கு வந்து விஜய் இங்கே காரைக்குடி வர்றாரு, மக்கள் மத்தியில் உண்மையாக ஆதரவு இருக்குதாக்கா? கண்டிப்பாக. ஏன் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வர்றாரு ஆ. அப்படிங்கையில் அவரை வர வைக்கிறது பாருங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, படத்தில் உள்ளவர் அவர் எப்படி நல்ல அரசியல் பண்ணிட முடியும்னு விமர்சனம் பண்ணுறாங்க. எல்லாரும் கற்றுக்கிட்டா வந்தாங்க, அது மாதிரி வரையில் அவரும் ஏன் உங்களுக்கு விஜய் மேலே அப்படி ஒரு நம்பிக்கைக்கா? அவர் இவ்வளோ சொத்து பற்றிலாம் விட்டுட்டு அவருக்கு எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வர்றாங்க அப்படிங்கையில் அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். வெற்றி பெற்றால் நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்காக்கா? 100%. நன்றி அக்கா. நாளைக்கு விஜய் காரைக்குடி வர்றாரு, மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்குதுங்களாக்கா? உண்மையிலேயே ஆதரவு இருக்குங்க சார், நிறையவே. இல்லை, நானும் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப விஜய்னா ரொம்ப ஆர்வமாக தான் வராங்க. பட் எலெக்ஷன் அப்போ தான் தெரியும், இந்த ரிசல்ட் அப்போ தான் தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மையான ஆர்வங்கிறது. ஏன்னா சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே, அந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? நினைக்கிறேன் சார். ஏன்னு கேட்டால் அவர் யங் ஜெனரேஷனு, அவருக்கு மீன்ஸ் அது மித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது புதுசாக வந்திருக்காரு. ஏஜும் கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஏஜ் கொஞ்சம் கம்மி. அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவரோட வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஆட்சி வந்தால் இன்னும் கொஞ்சம் யங் ஜெனரேஷன் நல்லா வருவாங்க, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்கிறாரு, அதை பற்றி எப்படிக்கா என்னக்கா நினைக்கிறீங்க? இப்போ பாதுகாப்பு வேணால் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படிக்கா பார்க்குறீங்க? ரொம்பவே மோசமாக இருக்குங்க சார். குழந்தைங்களை கூட அனுப்ப முடியல, எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இவர் அதை பற்றி நிறைய பேசுகிறாரு, நம்மளுக்கும் சரி ஓகே. இவர் பேசும்போது இவர் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல சேஃபான வர ஜனநாயகம் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் இவர் வந்தால் தான் தெரியும். ஏன்னா இது மூத்த தலைவர்கள் தான் இருந்தவங்களும், அவங்களும் எவ்வளோ போராட தான் செய்கிறாங்க. யாருமே அதுக்கான எஃபோர்ட் எடுக்கலன்னு சொல்லலை. பட் அவ்வளோ நம்ம நாடு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இவர் வந்து என்ன நியூ ஐடியா எடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு இருக்கீங்களாக்கா? கண்டிப்பாக சார். நன்றி. எல்லா ஆதரவு ஏமா விஜய்க்கு அப்படி ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா? அதான் கொடுக்குறோன்ற. ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, அதெல்லாம் தாண்டியே விஜய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதான் கொடுக்கணும். விஜய் தான் கொடுப்பீங்க? ஒரு முறை பார்ப்போம். சரி, விஜய் என்ன செய்கிறாரு